வெல்கம் டு டேலண்ட் பிளைண்ட் பிளஸ்ட் சேனல். சரியான வேலையை சரியான நேரத்துல செய்யறவங்க மட்டும்தான் சாதனையாளர் ஆகுறாங்க. நீங்களும் அந்த மாதிரி ஒரு சாதனையாளர் ஆகிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நம்ம தமிழ்நாட்டு அரசின் முக்கியத்துவம் வாய்ந்த தமிழ்நாடு முதலமைச்சரின் புத்தாய்வு திட்டத்தின் கீழ் தகுதி வாய்ந்த இளைஞர்களோட திறமைகளையும் ஆற்றலையும் பயன்படுத்தி நிர்வாக செயல்முறைகளை மேம்படுத்தும் பொருட்டு நமக்கான காலி பணியிடங்களை அறிவிச்சிருக்காங்க. அதற்கான வயது வரம்பு என்னென்ன போஸ்டிங்கெல்லாம் காலி பணியிடங்கள் இருக்குது, அதுக்கப்புறமா நேர்முக தேர்வு, எழுத்து தேர்வு இதெல்லாம் இருக்குதா அப்படிங்கிற முழு விவரத்தையும் நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம். இப்ப என்னென்ன துறையில வேக்கன்சி இருக்குன்னு பார்த்துடலாம். நீர்வள மேம்பாடு, வேளாண் விளைச்சல் மற்றும் உற்பத்தி, கிராமப்புற மற்றும் நகர்ப்புற குடியிருப்புகள், கல்வி தரத்தை உயர்த்துதல், இளைஞர் நலன், முறையான கடன், தொழில் முனைவோர் மேம்பாடு, இந்த மாதிரியான பலதரப்பட்ட துறைகளுக்கு நமக்கான வேக்கன்சி அறிவிக்கப்பட்டிருக்கு. இதற்கான கல்வி தகுதி என்ன அப்படிங்கிறத பார்த்துலாம். தொழில் சார்ந்த பட்ட படிப்புகள் எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா சட்டம், பொறியியல், மருத்துவம், கால்நடை அறிவியல், இந்த மாதிரி தொழில் சார்ந்த படிப்புகள்ல நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிருக்கணும். அப்படி இல்ல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சவங்களா இருந்தாங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆனவங்களுக்கு தான் முன்னுரிமை வழங்கப்படுது. அது மட்டும் இல்லாம முனைவர் பட்டம், அப்புறம் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன், ஆராய்ச்சி அனுபவம், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் முன்னுரிமை வழங்கப்படுகிறது. தமிழ் எழுத பேச கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். இப்ப கேண்டிடேட்ஸோட ஏஜ் என்னன்னு பார்த்தலாம். 22 to 30 வயது வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். இதுவே பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவை சார்ந்தவங்களுக்கு 33 வயது வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பிரிவை சேர்ந்தவங்களுக்கு 35 வயது வரைக்கும் நமக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. எக்ஸாம் எப்படின்னு பார்த்தலாம். 3 லெவல்ல நமக்கு எக்ஸாம் நடக்குது. கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன், ரெண்டாவது என்னன்னா எழுத்து தேர்வு, மூணாவது நேர்முக தேர்வு. கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் 150 மார்க்ஸ்க்கு இருக்கும். நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ், ஜெனரல் அவேர்னஸ், அப்புறம் பேசிக்ஸ் மேத்ஸ், இதுல இருந்து தான் நமக்கான கொஸ்டின்ஸ் இருக்கும். 150 மார்க்ஸ் தேர்வுல நம்ம ஒரு கொஸ்டினுக்கு நமக்கு மைனஸ் மார்க்ஸ் இருக்கு. அது 0.33ங்கிறது நம்ம மைனஸ் மார்க் எடுத்துக்கலாம். அடுத்து கட்டுரை டைப்ல நம்ம ஏதாவது ஒரு தலைப்பு நம்ம கொடுப்பாங்க. அதை நம்ம எழுத்து தேர்வுல விரிவான முறையில எழுதணும். சுற்றுச்சூழல் பத்தி இருக்கலாம், கலாச்சாரத்தை பத்தி ஏதோ ஒரு ஹெட்லைன் கொடுப்பாங்க. அதை நம்ம விரிவா எழுதுற மாதிரி இருக்கும். நேர்முக தேர்வுல நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ எப்படி இருக்கும், அப்டேட்டடா இருக்கும் அப்படிங்கறத செக் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு தமிழ் எழுத பேச சரளமா வருதா அப்படிங்கிற முறையில நமக்கு செலக்ஷன் ப்ராசஸ் நடக்கும். இந்த திட்டத்திற்கான உதவி தொகையா நமக்கு 2 வருஷத்துக்கு பெர் மந்த்துக்கு 65,000 அமௌண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம 10,000 நம்ம போக்குவரத்து செலவு, அப்புறமா செல்போன் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்றதுக்கான செலவு எக்ஸ்ட்ரா அலவன்ஸா கொடுக்குறாங்க. நம்ம அப்ளை பண்றதுக்கான வெப்சைட் ஓபன் ஆகிற நாள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 6, 2024. விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி ஆகஸ்ட் 26, 2024. நம்ம எக்ஸாம் எழுதுறதுக்கான இ பாஸ் டவுன்லோட் பண்றது செப்டம்பர் 5, 2024. நமக்கான கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 15, 2024. நமக்கான எழுத்து தேர்வு செப்டம்பர்ல லாஸ்ட் வீக் 2024 நடக்கும். நேர்முக தேர்வு அதே மாதிரி அக்டோபர் லாஸ்ட்ல 2024 கம்ப்ளீட் பண்றாங்க. அப்ளை பண்றதுக்கான அபிஷியல் வெப்சைட் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. முழுசா படிச்சு பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. இந்த மாதிரி பயனுள்ள வேலைவாய்ப்பு தகவல் ரெகுலரா உங்களுக்கு சேரும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்பதான் அடுத்தடுத்து நான் போடுற வேலைவாய்ப்பு தகவல் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல சேரும். மீண்டும் அடுத்த ஒரு பயனுள்ள வேலைவாய்ப்பு தகவலோட உங்களை